மதுரை அலங்காநல்லூரில் இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் காளைகளுக்கு முன்னுரிமை தரக்கோரி போராட்டம். அனைத்து காளைகளும் அவிழ்க்கப்படும் என அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்த நிலையில் 4 மணி நேர போராட்டம் வாபஸ். தமிழ்நாடு முழுவதும் காணும் பொங்கலை கொண்டாடும் மக்கள். சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமானோர் குவிய வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் 14 காளைகளை அடக்கி முதலிடம் பெற்ற நத்தம் பார்த்திபன். காரை பரிசாக வென்று அசத்தல். பாலமேடு ஜல்லிக்கட்டில் வீரர்களை அலறவிட்ட மதுரை சத்திரப்பட்டி விஜயா தங்கபாண்டியின் காளை முதலிடம். காளையின் உரிமையாளருக்கு முதல் பரிசாக டிராக்டர் வழங்கி கௌரவிப்பு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது உயிரிழந்த நவீன் குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவித்த முதலமைச்சர். இரவு வரை நடத்தப்பட்ட போராட்டத்தை வாபஸ் பெற்ற உறவினர்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிவாங்க திட்டம் தீட்டியதாக ரவுடி பாம் சரவணன் ஆந்திராவில் கைது. சென்னை வரும்போது தப்பியோட முயன்றதால் காலில் சுட்டு பிடித்த காவல்துறை. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்து. 15 மாத போர் முடிவுக்கு வந்தது. போர் நிறுத்தத்தை கொண்டாடிய காசா மக்கள். ஹமாஸ் பிடித்து சென்ற பிணைய கைதிகளுக்காக இஸ்ரேலில் காத்திருக்கும் உறவினர்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்தின் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அசையா சொத்துக்கள் முடக்கம். கட்டுமான நிறுவனத்திடம் லஞ்சம் பெற்ற புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்துக்கு மாநில அரசால் நிலம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக பிரச்சனை எதுவும் இல்லை. தனுஷ்கோடி திட்டம் என நினைத்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தவறுதலாக பதிலளித்து விட்டதாக தெற்கு ரயில்வே விளக்கம். 2025ஆம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருதை படிக்கராமுவுக்கு வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், தங்கபாலு, சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்கத்தின் ரவீந்திரநாத் உள்ளிட்டோருக்கும் பல்வேறு விருதுகளை வழங்கி கௌரவிப்பு. திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை அடக்கி முதலிடம் பெற்ற ரஞ்சித் குமார். 2 சக்கர வாகனத்தை பரிசாக பெற்று அசத்தல். பொங்கலை ஒட்டி நடைபெற்ற விதவிதமான போட்டிகள். மனைவியை தூக்கி கொண்டு ஓடிய கணவர்கள். முதுமலை தேப்பக்காட்டில் களை கட்டிய யானை பொங்கல். திண்டுக்கல் அருகே உள்ள சிறுமலையில் குதிரைகளுக்கு பொங்கல் வைத்த மலை கிராம மக்கள். ஆளுநர் மாளிகையில் காவி நிற உடையில் உள்ள வள்ளுவரின் படத்திற்கு மரியாதை செலுத்திய ஆளுநர் ஆர்.என். ரவி. சிறு மதியாளர்கள் சுருக்க நினைத்தாலும் பேரறிவால் பொழிகிறார் என மறைமுகமாக விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படத்துக்கு மரியாதை செலுத்திய ஆளுநர் ஆர்.என். ரவியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்துள்ளார். நாட்டில் நடக்கும் மகிழ்ச்சியான சம்பவங்களை மணல் சிற்பமாக செதுக்கி மக்களின் மனங்களை கவர்ந்து வருபவர் சுதர்சன் பட்நாயக். அந்த வகையில் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டியவரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஐயன் வள்ளுவர் உருவத்தை மணல் சிற்பமாக உருவாக்கியுள்ளார். அதை ஞானத்தின் சிலை என குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இதனை மேற்கோள் காட்டி பாராட்டியுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சிறுமதியாளர்கள் சுருக்க நினைத்தாலும்
பேரறிவால் பொழிகிறார் ஐயன் வள்ளுவர் என குறிப்பிட்டுள்ளார். மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் என்ற குறளையும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். காவி உடையணிந்த திருவள்ளுவர் படத்துக்கு ஆளுநர் ரவி மரியாதை செலுத்திய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவருக்கு என்ன சாயம் பூச முற்பட்டாலும் அவரது கொள்கையை தூக்கி பிடிப்பது திமுகவாகத்தான் இருக்கும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். எதையோ தூக்கி கையிலே பார்த்தார்கள். எதுவும் அவர் நினைத்தபடி அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. எங்கள் முதலமைச்சர் அவர் திருவள்ளுவரை தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். வேறு வழி இல்லாமல் அவர்களும் இப்போது திருவள்ளுவரை வாழ்த்த புறப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சாயம் பூச முற்பட்டாலும் ஐயன் திருவள்ளுவர் முழுக்க அவருடைய புகழை, அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகளை தூக்கி பிடிப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்னாலும் யாராலும் மறுக்க முடியாத உண்மை. தமிழ் எண்ணத்தையும் திருவள்ளுவரையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் ஐயன் திருவள்ளுவருக்கு சாதி, மொழி, மதம் போன்ற அடையாளங்கள் இல்லாத நிலையில் அவருக்கு காவி உடை அணிந்து சித்தரிப்பதை ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். அரசு அங்கீகரித்த திருவள்ளுவர் படத்தை மாற்றி சாதி மத சமயம் சார்ந்து வெளியிடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கும் ஆளுநரே இப்படி செய்வது வருத்தத்திற்குரியது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் வரும் வெள்ளிக்கிழமை வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன் நீட்சியாக தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது. அவற்றுடன் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலும் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. திருச்சி சூரியூர் ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை அடக்கி ரஞ்சித்குமார் என்பவர் முதலிடம் பிடித்தார். இந்த ஆண்டிற்கான சூரியூர் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திருச்சி மட்டுமல்லாது புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், கரூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 681 காளைகள் சீறி பாய்ந்தன. இதில் 349 மாடுபடி வீரர்கள் கலந்து கொண்ட நிலையில் 17 காளைகளை அடக்கி ரஞ்சித்குமார் என்பவர் முதலிடம் பிடித்தார். அவருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. முன்னதாக வாடிவாசலில் இருந்து வந்த காளையும் களத்தில் இருந்த காளையும் மோதிக்கொண்டதில் திருவளர்ச்சோலை செல்லப்பன் என்பவரது மாடு உயிரிழந்தது. மாடுபடி வீரர்கள், பார்வையாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் என மொத்தம் 81 பேர் காயமடைந்தனர். திருச்சி சூரியூரில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைப்பதற்கான அரசாணையை ஊர் மக்களிடம் அமைச்சர் அன்பில் மகேஷ் வழங்கினார். திருச்சி சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உற்சாகமாக நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பங்கேற்றார். அவருடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அமர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை கண்டுகளித்தார். விஜயபாஸ்கரின் சின்ன கும்பன் காளை அவிழ்த்து விடப்பட்டு வெற்றி பெற்றது. பின்னர் சூரியூரில் அமைய இருக்கும் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கான அரசாணையை ஜல்லிக்கட்டு விழாக்குழுவினரிடம் அமைச்சர் வழங்கினார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடன் அமர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்தது மகிழ்ச்சியளிப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இசைக்கலைஞர் TM கிருஷ்ணா பங்கேற்றார். பெரியாரை எந்த கொம்பனாலும் தொட்டுவிட முடியாது என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் திராவிடர் திருநாள் பண்பாட்டு திருவிழா ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டியது. அதனைத் தொடர்ந்து சிந்திக்கச் சொன்னவர் பெரியார் என்கிற பாடலை பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த கர்நாடக இசைக்கலைஞர் TM கிருஷ்ணாவுக்கு மக்கள் இசை மாண்பாளர் என்கிற பட்டத்தை கி வீரமணி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய கி வீரமணி, திராவிடம் என்றால் பைத்தியக்காரர்களுக்கு புரியாது என்று காட்டமாக விமர்சித்தார்.
பிஜேபிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கணுமா அங்கேயும் பெரியார் இருப்பார். கண்ணுக்கு தெரியாது சுவாசம். ஏன்னா தமிழ்நாடா இங்கே அவளுக்கெல்லாம் இடமே இல்லை, இங்கே ஜாதி பார்க்கணும். அதனாலன்னு சொல்லி தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்து ஒன்று போடுவாங்க. மிக முக்கியமாக எதனால பெரியார் ஊட்டிய சமூக நீதி உணர்ச்சி. பெரியார் என்ன செய்தார் என்று கேட்பதற்கு பதிலாக என்ன செய்யவில்லை என்று கேட்டு பழகும்படி கி வீரமணி அறிவுறுத்தினார்.